حمدا وحميدا رعاية شكري دهرا مديدا. இந்த பைத்தை பாடம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் இது திராயாவில் வருது. திராயத்தினுடைய செலவு திராயாவில். ஹமித்து ஹம்தன் ஹாமிதம் ஹமீதா. ஹமீதா நான் புகழுகிறதாக புகழுகிறேன். ஹமித்து ஹம்தன் ஹாமிதன் புகழக்கூடிய அல்லாவை. அல்லாஹ் நபியை புகழ்றான். சிராஜம் முனீரா ரஹ்மத்துல் ஆலமீன் அப்படின்லாம் புகழ்றான். கதிஜாக்கும் மினல்லாஹி நூறும் கிதாபும் முபீன் நூறுண்டு சொல்கிறான். இன்னார் சன்னா கஷாயிதம் முஷிரும் வநதீரன் வதாயியன் இலல்லாஹி பீதினிஹி வசிராஜம் முனீரா. ஒளி சிந்தும் சூரியன்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா ஹாமிதாகிறான், ரசூலுல்லா ஹமீதாகிறார். கத்தீலுக்கு மக்தூலுடைய அர்த்தம், ஃபஈலுக்கு மஃபூலுடைய அர்த்தம். ஹமித்து ஹம்தன் ஹாமிதன் மஃபூல் பி. புகழுகிறாக புகழுகிறேன் ஹாமிதன் அல்லாவை. ஒரு மஃபூல் முத்தலுக்கு வந்துருச்சு, ஒரு மஃபூல் பியும் வந்துருச்சு. வந்துருச்சா? சரி, ஹாமிதை போடுறேன். நம்ம ஹமீதாய ஹமித்து ஹம்தன் ஹாமிதம் ஹமீதா ரசூலுல்லாவுடன் சேர்த்து மஃபூல் மாவு ஜால் பர்து வல் ஜுப்பாத்தி வந்துருக்கீங்களா? குளிர் வந்துருச்சுது. வல் ஜுப்பாத்தி ஜுப்பாவுடன். இன்னொரு மஃபூல் மாவு அல்லாஹ் மாத்திரம் போந்துட்டு அவர் ரசூல் அங்கே போகிறாங்க. ஹமித்து ஹம்தன் ஹமிதன் ஹமீதாண்டா புகழப்படக்கூடிய ரசூலுல்லாவுடன். ஹாமிது அல்லாஹ். அப்போ 3 மஃபூல் வந்துருச்சா? ஹமீதன்கிற மஃபூல் மாவு. சரி, இந்த அல்லாவையும் ரசூலையும் ஏன் நான் புகழ்கிறேன்? அல்லாவை புகழ்ந்துட்டு அப்புறம் ரசூலையும் ஏன் புகழ்கிறேன் என்றா, இந்த அல்லாவுக்கு என்ன இப்படிப்பட்ட நபியை கொடுத்ததுக்கு சுக்ரியா செய்வானா? இந்த நபி இல்லாவிட்டால் அல்லாவை பற்றி தெரியுது யார்? நபி தான் நமக்கு அல்லாவை சொல்லி கொடுத்தது. மெயின் சுவிட்சு ரசூல்லா தானே. அல்லாவா மெயின் சுவிட்சு? என் குந்தும் துவைப்போன் அல்லாத 10 பியூனு இங்கே போ. அவர் நடந்தது போல் நட, அவர் சொல்கிறது போல் சொல்லு. தீனுண்டா ரசூல் தான். ரசூல்லா ஹுவ தீனு, அத்தீனு ஹுவ ரசூலுல்லா. ரசூலுல்லாவுடைய சொல்லும் செயலும் இக்ராரும் எல்லாம் தான் தீனு. அல்லாஹ் சொன்னான் லோருக்கு 12 ரக்காத்துண்டு. ஜக்காத்தி 10 ரூபாய் கொடுண்டு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் முதவ சொல்லிட்டான். அதிலிருந்து எடுத்து கொடுத்த ரசூல்லா தானே. என்னங்க என்ன அசத்துடைய அக்கீதா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சுன்னத்து அக்கீதா, இதுதான் சுன்னி அக்கீதா. ரசூலை ரசூல் இடத்துல வைக்கணும், அல்லாவை அல்லா இடத்துல வைக்கணும். அதானே. ஆமாம், நான் படிக்கிற போது பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் 1945 40 அந்த அவுரங்கசீபு சுன்னி என்னும் பிரிவினர்களை ஆதரித்து வந்தார் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓதிட்டு ஒன்று அந்த புத்தகத்தை போய் பார்க்குறேன். ரொம்ப நாள் 2வது முறை 3வது முறை ரொம்ப போய் பார்க்குறேன். அப்போ அந்த வாத்தியார் சொன்னார், அச்சு பிரதியாகி போச்சு. அச்சு சுன்னிங்கிறது நம்ம வேற ஒன்றுக்குள்ளே போகிறோம். சுன்னி என்னும் பிரிவினே அசிங்கமாக இருக்கிற பொங்கல் பிள்ளை சிரிச்சுச்சுக்கா. சின்னி என்னும் பிரிவினு மாற்றிக்கிங்கன்றார். சின்னி என்னும் பிரிவினு மாற்றிருக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ இந்து ஆசிரியருக்கும் முஸ்லீம் ஆசிரியருக்கு எவ்வளோ வித்தியாசம் உண்டு. சுன்னி என்னும் பிரிவினை எல்லா பிள்ளையும் தெரிஞ்சு சுன்னியா அப்படின்னு அவர் சொன்னார். சுன்னி தவறாக போயிருக்குது, சுன்னி என்னும் பிரிவினர்களை ஆதரித்து வந்தார்னு எழுதிக்கிங்க, அச்சு தவறுன்ட்டார். நல்லா அச்சு தவறுன்னு சொன்னப்பா அவர் இறந்தும் போயிட்டார். ஆமாம், அவற்றை கொண்டு காமிக்கிறதுக்காக சரி இருக்குது இடையே தேர்தல். அவள் ஹமித்து ஹம்தன் ஹமிதன் ஹமீதா 3 மஃபூல் வந்துருச்சா? ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டால் ரியாயத்தை சுக்ரிகி, இந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறதை நான் பேணினதுக்காக வேண்டி.
அல்லாவுக்கு நன்றி செலுத்துறத நான் பேண்டதுக்காக வேண்டாம். ஒவ்வொரு லகு ஆயத்தை சுக்ரிஹி அல்லாவுக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொரு லகு சரி, அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது எப்போ? இப்போ நன்றி செலுத்தி போட்டு அப்போ மறக்கிறதா? தகரம் மதீதா, நெடுநெடுங்காலம் நெடுநெடுங்காலம். மதீதா மதீதா மத்த இது மதீதன் தகரம் மதீதான நெடுநெடுங்காலமாக காலத்திலும் நெடுநெடுங்காலத்திலும் புர்தாவில் சொன்னது போல கடைசி சொல்ல மாறன்ன கத்து அதபா தில்பானி ரியூசபா வரால் இல்லையா? தென்றல் காற்றடித்து வனத்தில் இருக்கிற சோலைகள் எல்லாம் காற்றடிக்கும் காலமெல்லாம் சொல்கிறாரா இல்லையா? தகரம் மதீதா நெடுநெடுங்காலத்திலும். அப்போ 5 மஃபூல் வந்துருச்சா இல்லையா? சரி சொல்லுங்க. மஃபூல் பி மஃபூல் பி. அப்போ ஒரு ஃபேலுக்கு எத்தனை மஃபூல்? 5 மஃபூலும் வரலாம். அதெல்லாமல் மஃபூல் பியே 2 வரலாம், மஃபூல் பியே 3 வரலாம். அது தனி. அலிம்து அசிப்து கொல்து அவாம் இல்லை. ஜெயிதை ஆலிமென்று அறிந்தேன், அம்ரை சாப்பாட்டுறாமல் என்று அறிந்தேன். இல்லை சொல்லுமா இல்லையா? அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாட்டுறாமல் சொல்கிறது. அப்பா 2 மஃபூல் அசிப்து கொல்து பதனந்து அது 2 3 மஃபூல் வரும். ஜெயிதுக்கு காட்டி கொடுத்தேன் அம்ரை கெட்டவன் என்று. அப்போ அலிஃப் சேர்ந்துட்டா நான் காட்டி ஆத்தைத்துக்கு 2 3 காட்டி கொடுத்தேன். ஆலம் தூ அறிவிச்சு கொடுத்தேன். அதுரை தூ உனக்கு விளக்கி கொடுத்தேன். ஜெயிதுக்கு விளக்கி கொடுத்தேன். ஜெயிதுக்கு ஆலம் தூ நான் அறிவித்து கொடுத்தேன். ஆலம யாரை? ஜெயிது என்பவனை நல்லவன் என்று அறிவித்து கொடுத்தேன். 3 மஃபூல். அது 3 மஃபூல் பியே 3 மஃபூல் பியே 2. மற்ற பேருக்கெல்லாம் 1 மஃபூல் பி வரலாம். 1 மஃபூல் பி வர்றதுக்கு 4 மஃபூல் சேர்ந்து வரலாம். வித்தியாசமான மஃபூல், வேறு வேறு மஃபூல் வரலாம். நான் இந்த காரியத்தை செய்தேன், இவருக்கு செய்தேன், இவருக்கு என்னதுக்காக வேண்டி செய்தேன், இன்னாருடன் செய்தேன், இப்படி நாங்கள் நினச்சிக்கலாம். அக்கிரம் விளங்குதுங்களா? சரி போகலாம், சொல்லுங்கள். இப்படி உள்ள நேரங்கள் இந்த நகவும் தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஒரு கலிமா இஸ்மாவும் வரும், ஃபேலாவும் வரும், ஹர்பாவும். ஒரே கலிமா 3 இல்லை. கலிமா இஸ்மு ஃபேலு ஹர்பு ஒரே 1 3ஆக வரும். இல்லைங்களா? மின்னு இன்னும் இருக்குது. அன்னு அப்புறம் ஃபீ இருக்கே ஃபீ அது வரும். அது இஸ்மாவும் வரும், ஹர்பாவும் வரும், ஃபேலாவும் வரும். வஃபா எஃபி அது அம்ரு ஃபீன்னு வரும். அதே நேரத்தில் ராய் துஃபாக்க மருத்து ஃபீக்க இஸ்மா வரும். அதே மாதிரி ஃபீ ஜமானாவும் வரும். அந்த நேரத்தில் ஹீன்கிற அர்த்தத்தில் ஜமானாவும் வரும். ஃபீ ஹீன் சரி, அது சொல்லி அது வேறு சொல்லுங்க. இப்போது நாம் அதனுடைய தோற்றத்தை பற்றியும் அதனுடைய முறை விவரிக்க நாடவில்லை. இது ஏனென்றால் அதனுடைய ஷக்கிலை விளக்குவது, ஷக்கிலை கொண்டு தாலுக்காகும். அந்த சரகு அதிபாக்குடைய நோக்கத்தை கொண்டு பந்தமாகும். தீனுடைய நோக்கங்கள் இது கொண்டு தாலுக்காகாது, பந்தமாகாது. நீங்க சொல்லுங்க அப்துல் ராசிக்கு. இந்த கல்வாகிறது மௌஜூதில் பகாயினி விலங்குகளுக்கும் இருக்கின்றது, விலங்குகளுக்கு கூட இருக்குது. மௌஜூதில் மையத்து மாறாக அது மையத்துக்கு கூட இருக்கின்றது. இதா அத்தலப்புனா நாம் பொதுவாக சொன்னால் லஃப்ரல் கல்வி ஹாதல் கிதாபி, இந்த கிதாபில் கல்வி என்ற வார்த்தையை நாம் பொதுவாக சொன்னால் லம் நாடி பிகி தாடிக்க, இந்த கதை துண்டை கொண்டு நாம் நாடவில்லை. இப்போ இன்னொரு காரணம் இது கிதாத்துல ஒரு கதை துண்டு லா கிதரளவு, அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. பகுவமின் ஆலமின் முழுக்கிவ ஷஹாதத்து, அது அமர உலகத்தினுடைய
புலன்களுக்கு உட்பட்ட இந்த இந்த உலகத்தை சார்ந்ததாகும். இது ஏனென்றால் சொல்லுங்க, நான் சொன்னேன், நீங்க சொல்லலையே. இதுவாகிறது இந்த உலகத்தினுடைய உலகத்தை சார்ந்ததாகும். இது ஏனென்றால் கதிரிக்குள் அல்பகாயிக்கும் மனவிலங்குகள் எல்லாம் இதை அறிந்து கொள்ளும் ஹாசத்தில் வசரி பார்வையினுடைய புலனை கொண்டேன். பங்கன் அணி ஆதமியை நான் மேல்மிச்சமாக்குகின்றேன் மனிதர்கள் சரிக்கிறவுல விளங்குவாங்க. அப்புறம் மானத்தானி இரண்டாவது அர்த்தமாகிறது உங்கள் லத்தீபத்தும் இந்த கல்வாகிறது மென்மையானது ரப்பானியத்து அது அல்லாவை சார்ந்ததாகும். ரூஹானியத்தும் ஆன்மீகத்தை சார்ந்ததாகும். லகா இந்த கல்வுக்கு லகா இந்த மென்மையான இந்த இதற்கு பிகாதல் கல்வி ஜிஸ்மானியை இந்த உலக ஜிஸ்மானியத்தான உடல் ரீதியான கல்வியை கொண்டு இந்த சனூபரியை கொண்டு உலக சனூபரி இல்லை அதை கொண்டு அந்த தீபத்த ரப்பானி என்று சொல்கிறோமே, அதுதான் உண்மையான கல்புடைய அர்த்தம். கல்புக்கு 2 அர்த்தத்தில் அதுதான் உண்மையான அர்த்தம். அந்த லத்தீபத்தும் ரப்பானியத்து தூங்குற போது அதுதான் வெளியேறுது. தூங்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹு தஆலா அன்ஃபுஸ்ன்றா மக்களுடைய ரூஹுகளைன்னு அர்த்தம். மௌத்தாகிற போது ரூஹை கைப்பற்றுறான். அதுக்கு பேர் தான் ரூஹ இன்சானி. ரூஹ ஹைவானின்னு ஒன்று இருக்குது. இந்த ரூஹ ஹைவானி ரூஹ இன்சானிங்கிறது இந்த ரூஹ ஹைவானி மேலே சரி இலக்கம் போட்டிருக்குது குதிரை. ரூஹ இன்சானி அவன்தான் மனுஷன். ரூஹ இன்சானி தான் நப்ச நாத்திகா, அவன்தான் நாத்திக்கு. உதிரிக்குள்ளில் குள்ளியாத்து மனுஷிக்குள்ள சொல்லிக் கொடுக்குறாங்களே. இன்சானுக்கு தாரீஃப் என்னென்னா ஹைவானு நாத்திக்கு. நாத்திக்குன்னா பேசுகிறவன் அல்ல. உதிரிக்குள்ளில் குள்ளியாத் குள்ளியத்தான பாயிண்ட்ஸுகளை அறியும் ஆற்றல் உள்ளவன். அந்த 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 ரூஹ பேர் தான் ரூஹ இன்சானி. அதை நல்லா கவனிக்கணும். இந்த பதனோட அதுக்கு தல்லுக்கு இருக்குது, மறுக்குது. இந்த ரூஹ ஹைவானி ரூஹ இன்சானி. இந்த ரூஹ இன்சானியை கைப்பற்றுற போது முழுக்க முழுக்க கைப்பற்றினா இது நூந்து போயிடும். ரூஹ இன்சானி கைப்பற்றினா இந்த ரூஹ ஹைவானி இருக்காது. இந்த ரூஹ இன்சானியக்கு இந்த பதனோட 3 விதமான தல்லுக்கு. ரூஹ இன்சானிக்கு நல்லா கவனிக்க, நான் சொல்கிறத கவனி. நான் சொன்னது அப்புறம் இல்லையா, வெளிநிலையிலையும் உள்நிலையிலையும் இந்த ரூஹ இன்சானுடைய பந்தம் இந்த பதனோட இருந்தால் விழிநிலை. ஹலோ ஹலோ அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? யாரு? சரி 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 இன்னைக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்னைக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். நாளைக்கு கிடைக்கும் கூரியரில். அப்புறம் என்ன பிள்ளை நல்லா இருக்கார்ல? அனுப்பிச்சி வைக்கிறேன். திரும்ப அந்த வடக்காலத்தை அந்த சின்னதையும் ஒரு சகலையிட்ட கூப்பிட்டு அவருடைய அபிப்பிராயப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிக்கு மிச்சம் உள்ளதை எடுத்து வச்சுருங்க. சரி சரி. சரி, நல்லது. சரி சரி. தனியாக தனித்தனியாக 2 பத்திரமாவா? சரி, நல்லது. சரி, நல்லது. நீங்கள் எப்படி அபிப்பிராயப்படல செய்யுங்க.
நல்லது. சரி. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சின்னையா ஒன்றை கேட்டதாக சொல்கிறீங்களே, அடுத்தவங்களுக்கு இதில் சலுகைக்கே வழி இல்லை. நம்ம ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக வேண்டி தான் செய்கிறோம். அல்லாவுக்காக வேண்டி அவங்க இதில் எதுலையும் சரி அப்படின்னு பாருங்க. இதில் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி இறங்கியிருக்கிறோம். அதனால் இதில் சலுகைகளுக்குன்னு சொல்கிறது ஒன்று நல்லதல்ல. இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன், மருமகன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நல்லது நல்லது. சரி 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 சரி. ஆ 12:45. நம்ம 11 சொன்னோமா? ஆமாம். சரி. அது புறம்போக்கு நிலத்திலையும் சேர்த்து. அது புறம்போக்கு நிலத்தை சேர்த்தா தான் அப்படி வரும். 44ங்கிறது புறம்போக்கு விட்டுட்டு எழுதியிருப்பாங்க. ஹலோ 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 அப்படின்னா दुनिया दुनिया இதுக்கு பேர் துன்யா. இந்த துன்யா இருக்கிற வரைக்கும் நிம்மதி கிடையாது. ஹலோ சொல்லுங்க. சரி நல்லது. நாளைக்கு கிடச்சிடும். நாளைக்கு நீங்கள் மறுமையை அனுப்பிச்சிடுவார். நாளைக்கு கிடச்சிடும். சரி சரி. சரி சரி. சரி சரி. ஆமாம்மா, 44க்கு பின்னால் இருக்கும் ஜாஸ்தி. நல்லது நல்லது. ஆமாம்மா. நல்லது நல்லது. சரி, பிரச்சனை இல்லை. அப்படி செய்யுங்க. ஆ ஆ ஆமாம் ஆமாம், இவங்களுக்கு பயன்படும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருக்கு ஆறுதல் சொல்லி அப்படி அனுப்பிச்சிருங்க. இந்த பேச்சு முடிச்சுட்டா அவருக்கு அப்படி ஆறுதல் சொல்லி, ஏற்கனவே கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அது அவங்களுக்கு சேர்ந்தது நல்லதுப்பா, உனக்கு சேர்றது நல்லதில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரி. அந்த ஆ ஆ ஆ ஆ சரி. ஆ சரி சரி. ஒன்றும் 2 மாதம் 2 மாதம் இருக்குல்ல. ரபியுல் ஆகிர் 2-3 மாதம் இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி நல்லது. சரி.
சரி. நான் என்னை ஏன் கூப்பிட்றீங்க? நான் அங்கே வந்தாலும் எனக்கு பலகீனமாக இருக்குது, நான் வர முடியாதுங்களே, நான் துவா செய்கிறேனே. துவா செய்கிறேன்னாக்கு ஒரு ஆள் கூட வரணும், கொல்லணும், வயசாகி போச்சு, நான் எங்கே இருந்தாலும் துவா செய்கிறேனே. நான் இங்கே ஒரு இடத்துல ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் மண்ணடியில் இருக்கிறேன், இப்போ ஒரு பள்ளிவாசலில். அப்போ சில பிறகு நம்ம 2 பேரும் பேசலாமே? இல்லை, இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அண்ணன்ட்டு சொல்கிறேன், அண்ணன் கூப்பிடுங்க, கொடுங்க, அண்ணன்ட்டு கொடுங்க. அண்ணன்ட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சரி பாருங்க, இப்போ என்ன அந்த ரூஹ இன்சானி இருக்குது, அந்த ரூஹ இன்சானி தான் மனுஷன். அந்த லத்தீபத்தை ரப்பானிங்கிறது அதுதான். இப்போ உட்காருங்க. அந்த ரூஹ இன்சானிக்கு இந்த உடலோட பந்தம் இருக்குது, 3 பந்தம் இருக்குது. ஒரு பந்தம் இந்த உடலுடைய வெளிநிலையிலையும் லாகிரிலையும் பாத்திலையும் அந்த ரூஹ இன்சானியுடைய தாலுக்கு முழுமையாக இருந்தால் விழிநிலை, அப்போ தான் நம்ம இந்த நிலை. எக்குலத்துடைய ஆலத்து எக்கு தான். எக்குலத்துடைய காலத்தில் லாகிரிலையும் பந்தம் பாத்திலையும் பந்தம் இருந்தால் எக்குலத்துடைய நிலை. இன்னொரு நிலை என்ன? ஆலத்து மௌத்து. இந்த 2 பந்தமும் இல்லாமல் போனால் மௌத்துடைய நிலை. ஆலத்து மௌத்து, மௌத்துடைய ஆலத்து. சொல்லுது விளங்குதுங்களா? என்ன அப்துல் ரஹ்மான் விளங்குதுங்களா? இன்னொன்று என்ன? லாகிரில் தான் தாலுக்கு இல்லை, பாத்தினில் தாலுக்கு உண்டு. லாகிரில் தாலுக்கு இல்லை, பாத்தினில் தாலுக்கு உண்டு. அது என்னென்னா நவமுடைய நிலை, காலத்து நவமுடைய காலத்து. என்ன? அல்லாஹு எத்தவஃபனக்கும் நீங்கள் ஆயிடுத்து. அல்லாஹு எத்தவல்ல அவுஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹு நப்சுகளைண்டா தாத்துகளை, மனிதனை. அவுஃபுஸை கொண்டு போகிறாது இன்சான், அவுஃபுஸை கொண்டு இன்சான் போகிறாது. மௌத்தாக்குறான் ஹீன, அல்லாஹு எத்தவ ஹீன மௌத்திஹா. அது மௌத்தாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் எத்தவஃபாவாது. லாகிரிலையும் பாத்திலையும் பந்தம் இல்லாமல் ஆகிறோம். லாகிர் என்ன பாத்தின் என்னங்கிறத தூங்குற நிலையில் விளக்குற போது விளங்கி. தூங்குற நிலையில் தானே லாகிரில் இல்லை பாத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த விளக்கம் வர்ற போது லாகிர் பாத்தின் விளங்கி சொல்கிறது விளங்குதா இல்லையா? தூங்குற நிலையை விளக்குற போது காலத்து எக்கலத்து விளங்கி போகும். சொல்லுங்க. தூங்குறத விளக்குற போது எக்கலத்துடைய காலத்தும் விளங்கிடும், கொஞ்சம் விளங்கிடும். அதெல்லாம் கொஞ்சம் சபராக இருக்கணும். சபத்தலி விளங்குதான் ஆச்சு. இப்போ தூக்கத்துடைய நிலையில் லாகிரில் தான் பந்தம் இல்லை, பாத்தினில் பந்தம் இருக்கும். என்ன? இந்த ரூஹ இன்சானிங்கிறது இந்த உடலை விட்டு அல்ல ஆயத்தை பாருங்கள். அல்லாஹு எத்தவஃபஸல்லாம் அவங்க ஈன மௌத்தியா. நப்சுகளை அல்லாஹுத்தர கைப்பற்றி கொள்கிறான் அதனுடைய மரண தருவாயில். லாகிரிலையும் பந்தம் இல்லை, பாத்திலையும் பந்தம் இல்லை. மின் குல்லில் உஜூ, அதுக்கு பேர் லாகிரிலையும் பாத்தின் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன?
குல்லுல் உஜூ பந்தம் இல்லை. அப்போ பாபா வல்லத்தி இன்னும் சில நப்சை நாம் மௌத்தாக்குறோம். அடுத்தது அவங்க சிலத்துக்கு அல்லாஹு எத்தவப்பல் அல்லத்தி இன்னொரு உயிரையும் அல்லாஹுத்தால் அவன் பார்த்தாக்குறான். லம் தமுத் இன்னும் அது மரணமாகலை. வல்லத்தி லம் தமுத் மரணமாகலை. நல்லா கொழுத்து போய் படுத்து தூங்குறான். கொரு பிரியாணி ரோட்டு லம் தமுத் மரணமாகவில்லையே அந்த ஒரு நப்சையும் மௌத்தாக்குறான். ஃபீ மனாமியா அவன் தூக்கத்துடைய சமயத்தில் தூக்க சமயத்தில் மௌத்தான். இப்போ தூக்கத்தின் இங்கே நல்லா கவனிக்கணும். இது ஓதுற போது அதையும் சொல்கிறோம். இவருடைய பாயிண்ட்டு தான் இப்போ பேசுகிறோம். இவருடைய பாயிண்டில் இப்போ பேசுகிறோம். இதுக்கு நேரமாக பேசுகிற பாயிண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது. இமாம் கஸ்ஸாலியுடைய போங்கு இது. அந்த போங்கு அவர் சொன்னா தானே முடியும். சரிங்களா? என்ன ஆக்குறோம், இறக்குற போது இது தூங்குற போது இந்த ரூஹ இன்சானி இருக்குதே, ரூஹ இன்சானி நப்ச நாத்திகா, இந்த நப்ச நாத்திகா வெளியே போகுது. எது மௌத்தாகலையோ அதையும் நாங்கள் மௌத்தாக்குறோம். மனாமிலே மௌத்தாக்குறோம் சொன்னால் லாயிரிலே இந்த ரூஹ இன்சானுடைய தாழ்வுக்கு வெளியே போக சொல்லிடுறோம். பாத்தில்ல தாழ்வுக்கு இருக்குது. அந்த ரூஹ இன்சானி வெளியில் போனால் அந்த ரூஹ இன்சானி சாதாரணமானதில்லை, ரொம்ப பெருசு. அந்த ரூஹ இன்சானி எப்படி சூரியன் பல லட்சக்கணக்கான மைலுக்கு அங்கே இருக்க சூரியன் அங்கிருந்து தனது சுடரை பூமிக்கு வீசுதோ, சூரியன் இங்கேயே சுட்டத மாதிரி இருக்குது. அவ்வளவு பிரகாசம் அங்கிருந்து வருது, நொடி நேரத்தில் வருது. உங்களுடைய ஜெட் விமானம் அதெல்லாம் பார்த்தா அவ்வளவு வேகமாக வருது வெளி. எது உதாரணத்தை சொல்கிற போது அங்கிட்டு போயிடக்கூடாது. நீ கவனமாக கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களுக்கு எனக்கு உண்மை செய்யறதுக்கு தௌஃபீக் எனக்கு செய்தானே இல்லை. அடுத்த அதுக்காக நன்றி செலுத்துறேன். அப்போ அங்கிருந்து சுடர் இங்கே வர்றது போல் இந்த ரூஹ இன்சானி வெளியில் போயிடும். வெளியில் போய் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது வெளியே, அது வெளியில் போன உடனே அதனுடைய ஷுஆ, அதனுடைய ஒளி இந்த தூங்குறவனை நோக்கியே வரும். தூங்குறவன் நோக்கி ஷுஆ, அந்த ஷுஆனால தான் அந்த ரூஹ ஹைவானி பூச்சி விடுறான், பிறண்டு படுக்கிறான். பிறண்டு எப்படி படுக்கிறான்? இது ரூஹ ஹைவானி. ஹைவான்ட உயிர் இருக்குது. எந்த உயிர்? பிறன்ற உயிர். அது ரூஹ இன்சானி வெளியே போயிருக்குது. அதனால் மூச்சு விடுறான், ஹரக்கத்தாகும். என்ன இருக்குது தவிர்க்கு? இப்போ ரூஹ இன்சானி வெளியில் போயிருக்குது. ஆனால் இதுதான் இந்த ரூஹ இன்சானி எங்கே போயிருக்குது? ஆலம், 2 ஆலம் இருக்குது. இதுக்கு பேர் ஆலம ஷுஹூதின்னு பேர். ஆலமன் முல்கி ஷஹாதா இருக்குல்ல, ஆலமன் முல்கி ஷஹாதா, இந்த ஷஹாதத்தில் தான் ஷுஹூத் இருக்குது. அது ஆலமன் முல்கி ஷஹாதத்துன்னு சொன்னாலும் சரி, சுருக்கத்துக்கு ஆலம ஷுஹூதின்னு மஸ்தன் பக்க நிஸ்பத்தி செய்தாலும் சரி. ஆலம ஷுஹூதின்னு சொன்னால் புலன், அதே தான். கண்ணால் பார்த்து, மூக்கால் முகர்ந்து, காதால் கேட்டு விளங்குற உலகம் எது? ஆலம சுகூதி. இந்த ஆலம சுகூதியை விட்டு ஆலம மிசாலிக்கு போயிருக்கு. எங்கே போயிருக்குது? ஆலம என்ன ஆலம மிசாலி அதற்கு அப்படின்னு கேட்டால், இந்த ஆலம சுகூதியில் எதையெல்லாம் நீ பார்க்கிறையோ அதெல்லாம் சூரத்தாக அங்கே தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க, வந்துதா குலசேகரம்பட்டினத்துக்கு இங்கே வடக்கு தெரு, தெற்கு தெரு, அதிராமண்டலத்தினுடைய அந்த தெரு, இந்த தெரு, ரஹ்மானியா மதரசா பூரா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய மிசால்கள் எல்லாம் பூவமாகவே தெரியுது.
ஹயாலாத்து. இந்த ஹயாலாத்துகள் எல்லாம் சூரத்தாகவே தெரியுது. ஹயாலாத்து நினைப்புகளுக்கு வடிவம் தெரியுது. மனாமில் மனிதன் இந்த ஆலம சுகுதியில் கண்ட வஸ்துக்களுடைய நினைப்புகள் இருக்குதுல்ல, நினைப்புகள் இங்கே தானே இருக்குது. அந்த நினைப்புகளுக்கெல்லாம் வடிவம் தெரியுது. மனம் வீடாக பார்க்குற முதல்ல இங்கே சிந்தனையாக இருந்துச்சு. ஓடை கீட சூரியன் சந்திரன் எல்லாம் சிந்தனைகளாக இருந்தது, நினைவுகளாக இருந்தது. இந்த நினைவுகளுக்கு ஒரு உருவமாக வரும். எது சொல்றதுங்களா? மனம். அவன் விழிப்புணர்விலே எதையெல்லாம் கண்டானோ அதனுடைய நினைவுகள், மூளையில் இருந்த நினைவுகள், இந்த நினைவுகளெல்லாம் எப்படி இந்த துன்யாவில் ஒரு கட்டடத்தை பார்த்தானோ அதே கட்டடத்தை மேலாமல் உருவமாக பார்க்குறான். ஒளி மூல வடிவம் என்ன ஒளி? ரூஹ இன்சான் ஒளியின் மூலம் வடிவம் வருதா? ரூஹ இன்சானிக்கு அல்லாஹ்வுத்தாலா அவ்வளவு சுடர் கொடுத்துருக்குறான். இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நினைவுகளுக்கெல்லாம் உருவம் கொடுத்து பேசின மாதிரி. அடிக்கிறானப்பா, நீ அடிக்கிறானப்பா, அடி வாங்குற. உயிரோடு இருக்க நீ அடித்தா எப்படி? அல்லா அல்லா அடிக்கிறான, அப்பா அடிக்கிறான. என்னடா ஒருத்தர் இல்லையாடா? அடிக்கிறாம்மா நீ சொல்கிறான். ஓடா முட்டா பையில குத்துறான், குத்து அப்படிங்கிறான். சும்மாவா ஆள் வருது குத்துறானே. எனக்கு விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? அப்போ நினைவுகளுக்கெல்லாம் சொல்லுங்க, நினைவுகளுக்கெல்லாம் வடிவம். அதுக்கு பேர் ஆலம மிசால். இந்த ஆலம மிசாலை சுற்றி பார்க்க போயிடும். எது? இன்சானி. அதைத்தான் சொல்லம் தமுத்துவி மனாமியா. அப்போ பந்தம் லாகிரில் இல்லை, பாத்தின்ல இருக்குது. லாகிரில் இல்லாதனால இந்த ரூஹ இன்சானி நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சும்மா கதை பாதலாம். ஆமாம், ரூஹ இன்சானி போனதுனால புலன்கள் இயக்கமும் புத்தி இயக்கமும் அடைபட்டு போச்சு. புலன் இயக்கமும் புலன்கள் இயக்கமும் புத்தி இயக்கம்னா இதிராக்கும் அறிவு இயக்கம். புத்தி இயக்கத்துக்கு அறிவு இயக்கம். புத்தி இயக்கமாகிய அறிவு இயக்கமும் ஸ்தம்பித்துச்சு. இது போனதுனால என்ன? கண்ணு பார்வை. தூங்குறவன் ஹிஸ் இல்லை, கண்ணுடைய ஹிஸ் இல்லை, வாயுடைய ஹிஸ் இல்லை. காது தூங்குறவனை போய் முட்டா பையில சராமடையனே அப்படின்னு பாட்டு பாடுற. உயிரோட பாட்டு பாடினா அடைஞ்சிருவான். அவன் காதுடைய புலன் இல்லைன்னா முஜிபுராமா, காதுடைய புலன் இல்லை, கண்ணுடைய புலன் இல்லை, மூக்குடைய அங்கே ரோஜாவை கொண்டு மூக்கில் வச்சா ரொம்ப அருமையான வாடங்க அப்படின்னு சொல்லுவானா? மூக்குடைய புலன், வாயுடைய புலன். அந்த தூங்குறவன் ஒரு ஆளை தொட்டான், ஏண்டா நீ தொடுற? பெஞ்சாதியை தொட்டான், என்னங்க தொடுறீங்கன்னு கல்வாளா? அதை நேரத்தில் உயிரோட தொட்டான், என்ன சிரிப்பா அப்படின்னாண்டு. அப்போ தொட்டறிவும் இல்லை. அது சொன்னால் மாத்திரம் நல்லா விளங்குது இல்லை? நீங்கள் விளங்குனா போதும்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு துஆ செய்யுங்கத்தா. என்னது சொல்லுங்க? அதான் புலன்களுடைய இயக்கமும் அக்குலு என்ற அக்குளுடைய இயக்கம்னா அறிவு இயக்கம். அக்குலு எனும் அறிவு இயக்கமும் ஸ்தம்பிதிருச்சு. இதுதான் ரூஹ இன்சானியுடைய வேலை. ஹுவல் முகாத்தபு விளங்குதா? அதுதான் முகாத்தபு, அதுதான் முகாத்தபு, அதான் தண்டிக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம்ல. லத்தீபத்தர் ரப்பானியத்துங்கிறது ரூஹ இன்சானிக்குடைய விளக்கம். சொல்லுதா சகோதரி? சரி. இதே நேரத்தில் இங்கே என்ன நல்லா கவனிக்கணும். இதோட பந்தம் என்ன? அந்த உயிர் இருக்குது, அந்த ரூஹ ஹைவானி இருக்க போய்தான். ஹைவானுங்கிறது உயிர் உள்ள பொருளுக்கு தானே சொல்கிறது ஹைவானு. செத்த பொருளுக்கு ஹைவான்னு சொல்லுவோமா? அதனால தான் சான்ஸ் வருது, மூச்சு வருது, ஹரக்கத்து செய்கிறான்.
இப்போ மனாமில் கைப்பற்றுறது சொல்லுங்க. லாஹிரில் பந்தம் போயிருக்குது, இந்த ரெண்டு பந்தம் அது போனால் மௌத்து. ரெண்டு பந்தம் இருந்தால் இப்போ ஹாலத்து யகலத்தின் ரெண்டு பந்தம் உள்ளது, ஹாலத்து மௌத்தின் அது, ஹாலத்து மனாமின் ஹாலத்து நௌமின் லாஹிரில் இல்லை. இந்த ஆளுமில் மிசாலை பார்க்க போயிருக்கிற போது எந்த மனாம் கண்டாலும் அந்த மனாம் தான் ரூயத்தை சாதிக்கா, நல்ல மனாம். அங்கே போயிருக்கிற போது மனாம் கண்டால் அது உண்மையான மனுஷனுடைய மனாம். இந்த பீத்த பதனுக்கு அதை திரும்பி வர்ற நேரத்தில் மனாம் கண்டால் ரூயத்தை காதிபா, ரூயா காதிபா, ரூயத்தின்னு சொல்லக்கூடாது, ரூயா ரூயல் காதிபா, பொய்யான மனாம். இங்கே போய் உலாவ போயிருக்கிறது கண்டால் சொல்லுங்க ரூயத்தில் ரூயா. சரி, அங்கிருந்து திரும்பி வர்றது கண் சிமிட்டு கண் திறக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துருக்கு. எங்கே போனாலும் போகிறதும் அப்படித்தான் போகும், வர்றதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை, வந்தே வந்துடும். நல்ல கனவுகள்லாம் சகருடைய தேர்தல் தான் வருங்கிறாங்க. நல்ல அது தனி சப்ஜெக்ட். நல்லதா கொலைகாரனாக இருப்பான், விபச்சாரியாக இருப்பான், ஒன்றும் தொழுகாமல் இருப்பான். அதில் 10-20 மணி நேரம் எங்கள் பீஷாப் காணாமல் பஜாரில் ஒரு பாம்பு ஓடிட்டே வருது, அது இருக்குது, நான் வேகமாக ஓடுறேன் இருக்குது, அடுத்தது ஏறிக்கிட்டா இருக்குது, என்ன அது வேணுமா? இப்படிப்பட்ட மனாமுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அவளுக்கு அர்த்தம் இல்லை ஒன்று அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. போட மனாமில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பஜார்லாம் ஒருத்தன் கேட்டாங்கன்னா அந்த மனாமுக்கு தாபீர் சொல்லிக்கிட்டு நிற்கக்கூடாது. ஆலிம்களை அவ்வளோ லேசாக வச்சுருக்கேன். மனாமுக்கு தாபீர் சொல்கிறதுக்கு பஜார் பீஷாப் காணாவில் எடுத்துக்கிட்டே ஒரு மனாம் கண்டிப்பாக எடுத்துருந்தேன். பதிலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் பேசலாம் எல்லாம் அப்படின்னு லேசாக அவனை சொல்லிட்டு வந்துடணும். இதெல்லாம் உண்மையான முகத்தஸான பேச்சுகள். அதெல்லாம் இடம் பொருள் எவ்வளோ தெரிஞ்சு தான் பேசணும். சரி இருக்குது, இடையில செல்லும். இப்போ விளங்கிட்டீங்களா? சரி, அங்கே போகிறது கண்டா ரூயா சாதிக்கா. சரி, இப்போது லாஹிரில் பந்தம்டா என்ன அர்த்தம், பாத்தினில் பந்தம்டான்னு அர்த்தம். லாஹிரில் பந்தம்டா புலன்கள் இயக்கமும் இருக்கும், வாங்க அறிவு அக்களுடைய இயக்கமும் இருக்கும். இந்த அப்படி இருக்கப்போ தானே சொல்கிறேன். லாஹிர்லையும் இல்லை பாத்தினில் இல்லைண்டானா மைத், லாஹிரில் இல்லை பாத்தினில் இருக்குதுன்னு சொன்னால் மன்னவும் ஹாலத்து யக்வா, ஹாலத்து மௌத்து, ஹாலத்து நவம். விளங்கிட்டீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். சொல்லுங்க, விளங்கிட்டீங்களா? அந்த லத்தீஃபாவான அந்த கல்வுக்கு இஸ்மாயிலத்தான கல்வோடு ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதிகமான படைப்பு. இப்போ நான் சொன்னேனே அது இதோட பந்தம் பட்டிருக்கிறது. இப்படி விளக்கணுன்னு இப்படி விளக்கி ஒரு உதாரணம் மூலமாக தான் சொல்ல முடிய தவிர அதனுடைய அந்தரங்க இதுதான் சொல்ல முடியாது. சொல்லுங்க. அதிகமான படைப்பினத்துடைய அறிவுகள் எல்லாம் திளைத்து விட்டன. இதராக்கி மதிய அலாக்கத்து இதனுடைய சம்பந்தத்துடைய காரணங்களை அறியும் விஷயத்தில் அதனால் நீங்கள் முக்கால் ஆகி போச்சு. விட்டுடலாமா? விட்டுடலாமா? நாளைக்கு ஓதலாமா? நாளைக்கு ஓதலாமா? இதுதான் இன்னைக்கு பாடம். சரி, காலத்து நோம்பில் வந்து குத்தி இருக்கும் நிற்கிறது. காலத்தை நோம்பில் தூக்கத்து கதவு தொட்ட மக்கள் டக்குன்னு உஷாராயிடுறாங்க. தூங்கிக்கிறதுக்காக எப்படி நம்ம தொட்ட அதுக்கு நான் என்ன சொன்னேன்? இப்போ கடைசியில் என்ன சொன்னேன்? கடைசியில் இந்த கேள்வியே வராது, வந்தே வந்துடும். பாபா வந்துடுவார். அதுக்கு அந்த கேள்வி வராதுக்கு சொல்கிறது. தெரிஞ்சுக்கல. நாளைக்கு வரலாமா?